ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஆன் பண்ணிவிடுவோம். ஜாடிக்கேற்ற முடி, பூட்டுனா சாவி. இந்த மாதிரி குக்கருக்கு வெயிட்டு, அந்த மாதிரி வெயிட்டாக நம்ம சாப்பிடும்போது இதோட சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வரேன். என்ன எப்படி பண்ணாலும் இந்த தயிர் சாதம் தயிர் அதிகமாக ஊற்றணுமா கம்மியாக ஊற்றணுமா, எப்படி பண்ணாலும் கொஞ்ச நேரத்தில் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே புளிப்பாகி போயிடுதே. எப்படி கரெக்டாக பண்ணுறது? அதோட சூப்பரான காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்குது லோகோ மியூசிக். அப்புறம் 5 விஷல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். என் அன்பு வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கீங்களா? சூப்பர். ஸோ இப்போ நான் இது நல்ல வெயிட்டு ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்டு கர்ட் ரைஸ்லேயே. கர்ட் ரைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதம் வெந்துட்டுருக்கும்போதே பால் ஊற்றி அப்புறம் அதுலேயே வேக வைக்கிறது, பாலோடு வேக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெத்தட். அப்படி பண்ணலாம், ஆனால் நான் காட்டுறது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. ஒரு கல்யாணத்துக்காக இருக்கட்டும், ஒரு 1000-2000 பேருக்கு தயிர் சாதம் செஞ்சிருந்தாலும் இதுதான் சிம்பிளஸ்ட் வே. இதுதான் ரொம்ப டேஸ்டியஸ்ட் வே பண்ணுறதுக்கு. நான்லாம் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணும்போது பேங்க்வெட்ஸில் 20 கிலோ 30 கிலோ தயிர் சாதம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு சாதத்தை ஆற வச்சு போடணும், அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. அது சுட சுட தயிரும் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஃபர்ஸ்ட்டு கீ பாயிண்ட், சாதத்தை ஆற வைக்கணும். ஸோ இது நல்ல ப்ரெஷர் இறங்கட்டும். மீன் டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால். எனக்கு பெரிய சைஸ் பொட்டேட்டோவாக இருக்கிறதுனால நான் 3 பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். தோலோடு கட் பண்ணிக்கணும், அதுதான் இது முக்கியஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா தோலில் தான் நல்ல அமேசிங் டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அதனால் தோலோடு கட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு ஹையஸ்ட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஓகே, வெயிட்டும் எஸ் ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இந்த ரைஸை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல பூ மாதிரி குழஞ்சி போச்சு. சூடாக இருக்கும்போதே சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுருங்க, அப்போ தான் நல்லா மசியும். ஆறினதுக்கப்புறம் பண்ணலாம், ஆனால் சூடாக இருக்கும்போதே பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நல்லா மசிச்சாச்சு. அப்படியே விட்டுருவோம், இது நல்லா ஆறட்டும். ஓகே, நவ் இந்த பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 பூண்டு பல்லை நான் என்ன பண்ண போகிறேன், போட்டு லேசாக, ரொம்ப மையெல்லாம் இடிக்க தேவையில்ல, இடிச்சிக்கலாம். இதை இடித்து வச்ச 2 பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊற்றல, உப்பு போட்டதுனால பாருங்கள் அதுலேருந்து ஆல்ரெடி ஜூஸ் எக்ஸ்ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஜூஸே போதுமானது. அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கலாம். இவரை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு 1/4 இன்ச் சைஸ் உள்ள இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கை காயப்பொடி சேர்த்துக்கிறேன். ஓகே, அப்படியே ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போவே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயிர்
நேற்று ஊற போட்ட தயிர் இன்றைக்கி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின தயிராக இருந்துச்சுன்னா அது கரெக்டான புளிப்பில் இருக்கும். இப்போ நான் போட்டது வந்து ஒரு 2 டம்ளர் அரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் புளிப்பு ஜாஸ்தியாக போடுவாங்க. நான் வந்து என்னோட ஒரு நார்மல் ஜென்ரலாக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் மத்தியானம் தான் சாப்பிட போகிறேன், வெளியே ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி நார்மல் தயிர், நல்லா புளிச்ச தயிர் இல்லாமல் நார்மலான புளிப்பில் இருக்க தயிரை நீங்கள் போட்டிங்கன்னா 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுமானது. ஸோ நான் மத்தியானத்துக்கு பண்ணுற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் 2.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சில்கியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் பாலும் தயிரும் மட்டும் இல்லை, நம்ம முதல்ல செஞ்ச ஒரு விஷயந்தான். அது என்ன தெரியுமா? சுட சுட இருக்கும்போதே சாதத்தை நல்லா மசித்தோம் இல்லையா, அதனால தான் இந்த பால் தயிர் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த க்ரீமி டெக்ஸ்சர் அதனால் அந்த ரைஸால் அப்சர்வ் பண்ண முடியுது. அவ்வளோ க்ரீமியாக சில்கியாக இது இருக்குது. ஒன்று. 2வது வந்து சுட சுட இருக்கும்போதும் தயிரை நம்ம அந்த சாதத்தோடு போடும்போது அது ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை. இப்படி ஆற வச்சு இப்படி போடும்போது டேஸ்ட்டும் ட்ரமேட்டிக்காக நல்ல குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பார்க்க முடியும். அந்த டெக்ஸ்சர் தொடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் வெரி ஹெல்த்தியஸ்ட் டேஸ்டியஸ்ட் வே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கருப்பு தங்கத்தை சேர்க்க போகிறேன். பிளாக் கோல்டு, பிளாக் பெப்பர். நான் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லைங்க, நான் சமைச்சிக்கிற எல்லா உணவுலேயும் நான் மிளகு சேர்ப்பேன். ஏன் தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அசந்துருவீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தாளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி இவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார். ஸோ தாளி போட்டு இவரையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு 2 மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்குங்க ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.